ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் குறித்து பேசப்போறோம். இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் அவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்த திட்டம் குறித்து சொல்லுங்க மேம். ஸோ இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான முக்கிய காரணம் ஏன்னா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய நாட்டில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்கில்ல கொண்டு அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட், ஸோ வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஏன்னா நம்ம இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங்கை கொடுக்குறோம். பலவித திட்டங்களில் பல பேர் அதில் இன்டெலிஜா இருக்காங்க. பட் அந்த ட்ரைனிங் எல்லாம் போய் ஒரு வேலை வாய்ப்பில் முடியுதா, அந்த வேலை வாய்ப்பில் அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முழுமையான திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2014 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராமப்புற இளைஞர்களை முக்கிய இலக்காக வைத்து இந்த திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? காரணம் என்ன மேம்? இப்போ நம்மளுடைய இந்திய நாடு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த வளரும் நாடுகள்ல இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து வளர்ந்த நாடுகள் கூட நடுங்கிற அளவுக்கு இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு. பட் அந்த நடுக்கத்திற்கான காரணம் இந்தியாவுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அசெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திய நாட்டுடைய இளைஞர்கள், நம்மளுடைய டெமோகிராபிக் டிவிடெண்ட். இப்போ நம்ம வளர்ந்த நாடுகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி டைம்ல தான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அவங்க பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு. இப்போ கிராமப்புற இளைஞர்கள், நகர்ப்புற இளைஞர்களுக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் எல்லா இளைஞர்களுமே நிச்சயமா முக்கியம் தான். பட் இது கிராமப்புற இளைஞர்களுக்கு ஆக்சஸ் டு டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ ஒரு ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்போ, எப்படி நிக்கணும் பேசணும், இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்கான வாய்ப்புகளோ நிச்சயமா குறைவு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களையும் வேலை வாய்ப்புக்கு தகுதியானவங்களா அவங்கள உருவாக்கணும். அவங்கள வேலை வாய்ப்புக்கு தகுதியானவங்களா உருவாக்கினாதான் இந்த எக்கானமியோடைய வளர்ச்சிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது ஆச்சுன்னா அப்போ நம்மளுடைய வளர்ச்சி வேற விதமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா கருதப்படுது. இந்த திட்டம் எத்தகைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதுமா? இந்த திட்டத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது பலவிதமான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாம எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல முறை சார்ந்த வேலை வாய்ப்பா இருக்கலாம். இப்போ நம்ம நார்மலா சம்பளம் வாங்குற மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. இதை தாண்டி இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான ஒரு பயிற்சி காலத்துல எனக்கு ஒரு தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஆண்டர்பிரினரியல் தாட் வந்ததுன்னா அந்த மாதிரியான சப்போர்ட்டும் கொண்டு வராங்க. ஆனா இந்த திட்டத்துடைய ஒரு அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் 80% இவங்க இந்த முறை சார்ந்த வேலை வாய்ப்புகள்ல அவங்கள அமைக்கணும் அப்படிங்கிறது தான். 20% மட்டும் அவங்களுடைய சுய வேலை வாய்ப்போ இந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸா கூட இருக்கலாம். அது 20% மட்டுமே இருக்கலாம். 80% முறை சார்ந்த ப்ராப்பரான ஒரு வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுக்கறது இந்த திட்டத்துடைய முக்கியமான அம்சம். முறை சார்ந்த வேலை வாய்ப்பு கட்டமைப்புகளை இவங்களை கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க மேம். பிற திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கும் இந்த திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? இது எந்த வகையில் வேறுபடுகிறது மேம்? இந்த மாதிரி திறன் மேம்பாடு அப்படிங்கிறது பல விதமா பல ஸ்கீம்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஒரு முக்கியத்துவம் அடையிறது எந்த விதத்துலனா இது அந்த யூத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த விதத்துல வருமோ, படிப்பு தான் இல்ல இதுதான் இல்ல, எந்த விதத்துல அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், இல்ல அந்த ஒரு கிராமத்துக்கே உரிய ஏதோ ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு ட்ரைனிங்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த டெக்னிக்கல் ட்ரைனிங்கை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலமும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் இதுல முக்கியமான ஒரு அங்கம். அதை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்ப நம்ம ஆங்கிலமும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்ப இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாம் ஆங்கிலத்துல இருக்குமா அப்படின்னா இது எப்படி போய் கிராமப்புற இளைஞர்களை போய் சேரும் அப்படிங்கிற டவுட். ஸோ அப்போ அந்த மாதிரி டெக்னிக்கலாக அவங்களுக்கு போகிற ட்ரைனிங் எதுவுமே ஆங்கிலத்தில் இருக்காது. அவங்களுக்கே உரிய அந்த மாநிலத்துக்கான பாஷையில் அவங்களுடைய தாய்மொழியில் அது இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கலாக அவங்க தன்னை அப்ஸ்கில் பண்ணதுக்கு அப்புறமா ஆங்கிலமும் அந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க டெக்னிக்கலாகவும் சரி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு உலகத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு தைரியத்தையும் வர வச்சுக்கிறதாலும் சரி ஹோலிஸ்டிக் ட்ரைனிங்காக இது
கருதப்படுது. இந்த ட்ரைனிங்கை கொடுத்ததுக்கோட இது வந்து நிறுத்துறது இல்ல. இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல இந்த ஒரு திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய பொறுப்பா ஆயிடுது. சோ ஒரு 80% அவங்களுடைய ட்ரெயின் பண்ணவங்களை அவங்க வந்து வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. சரி, வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்டு அதோட விட்டுருவாங்களா? இல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமான சப்போர்ட்டும் வேணும். ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், வேலை வாய்ப்பு, மானிட்டரிங், கவுன்சிலிங், அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான திட்டமா வந்து இது அமைஞ்சிருக்கு. அதுவும் அவங்களுடைய தாய்மொழியிலே இயல்பா கத்துக்கலாம் அப்படின்ற சொல்றீங்க. நாடு முழுவதும் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான மத்திய அரசின் பங்களிப்பு என்னமா? இது வந்து மத்திய அரசுடைய திட்டம். சோ இது மத்திய அரசு, மாநில அரசு, அதை தவிர ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட பார்ட்னர்ஷிப். ஸோ பிபிபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த திட்டம் வந்து செயல்படுது. ஏன்னா இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த யூத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள இந்த ட்ரைனிங்கு நீங்க எடுத்துக்கோங்கன்னு மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கான ட்ரைனிங் எது வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், ட்ரெயினர்ஸை கொண்டு வரணும், ட்ரெயினர்ஸோடைய குவாலிட்டியை மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இது தவிர எம்ப்ளாய்மெண்ட், யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களோ அவங்கள வந்து ஆன்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து ஹோலிஸ்டிக்கா பண்ணறதுனால இது வந்து ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பா நடக்குது. இதுல 2369 ட்ரைனிங் சென்டர்ஸ் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. 627 ட்ரைனிங் சென்டர்ஸ் தான் எஃபெக்டிவா இருக்கு. பட் இதுக்கான முயற்சி இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாராட்டியே ஆகணும். இதுல 37 செக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 37 விதமான துறைகள்ல 816 வேகன்சிஸ் அந்த விதமான ஒரு ஜாப் வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் எப்படி நடக்குது? இதுக்கான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது? இப்போ இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பங்கு இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல மத்திய அரசுடைய பங்கும் மாநில அரசுடைய பங்கும் 60-40% சாதாரணமா இருக்கு. பட் எல்லாத்துக்கும் அது கிடையாது. சோ இதுல எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இது வந்து யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் அவங்களுடைய பங்கீடு இருக்கு. இதையும் தாண்டி ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகள், இப்போ மணிப்பூர், அந்த மாதிரியான நிறைய அட்டென்ஷன் தேவைப்படுற, நிறைய சப்போர்ட் தேவைப்படுற பகுதிகளுக்கு 100% சென்ட்ரல் கவர்மெண்டோட அசிஸ்டன்ஸோட இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது? எத்தனை மையங்கள் செயல்பட்டு வருகிறது? எத்தனை இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதுமா? ஸோ இது வரைக்கும் 7015 கோடி ரூபாய் இதுல வந்து அலோகேட் ஆயிருக்கு, செலவு அழிச்சிருக்காங்க. இதுல வந்து 7796 கோடி ரூபாய் வந்து இதுல இன்னும் அலோகேட் பண்ணிடுவாங்க இந்த இயர் ரெண்டுக்குள்ள அப்படிங்கிறது இதோடைய டார்கெட். ஸ்டார்ட் பண்ணும்போது 82,000 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் 59 லட்சம் ரூரல் யூத் வந்து இதுல வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க. அதுல 43 லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்றிருக்காங்க. தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்துல எத்தகைய இளைஞர்கள் சேர்ந்து பயிற்சி பெற இயலும்? இதற்கான வயது வரம்பு, பிற தகுதிகள்லாம் என்னென்ன? ஸோ இதுல வந்து 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே, 35 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே வந்து இதுல பயனடையலாம். அந்த 15ல இருந்து 45ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல 35ல இருந்து 45 அப்படிங்கிறது பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், HIV எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க, கொத்தடிமையா இருந்து அவங்கள வந்து விடுவிச்சவங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுறவங்களுக்கான அந்த 10 வயசான ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ சாதாரணமா 15ல இருந்து 35 வயசு வரைக்கும் இதுல வந்து யார் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்க ட்ரெயின் ஆயிடலாம். இப்ப நமக்கு 15 வயசு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதுல நம்ம வேலை வாய்ப்பையும் இணைக்கிறோம். இப்ப 15 வயசுல ட்ரெயின் ஆகிறவங்க எப்படி வேலை வாய்ப்புக்கு தகுதி ஆக முடியும்? ஏன்னா அவங்க குழந்தைகளா இருப்பாங்க, 18 வயசு ஆகணும். அந்த மாதிரி 15 வயசுல இருக்கிறவங்கள ட்ரைனிங்க்கு எடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ட்ரைனிங் பீரியட், பயிற்சி காலம் முடியும் பொழுது அவங்க 18 வயசை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதோடைய பிளான் இருக்கணும். அதுதான் இதோடைய திட்டத்துடைய அம்சம். இந்த திட்டத்துல எப்படி சேர்றது? இதற்கான நடைமுறைகள் என்னமா? இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் தான். இது வந்து இந்த கௌஷல் பஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல நம்ம வந்து என்ரோல் ஆயிக்கலாம். ஸோ இது என்ரோல் ஆகி இந்த எலிஜிபிலிட்டியில நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன்னா ட்ரைனிங்க்கு எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நான் செலக்ட் ஆகலைனாலுமே என்னுடைய டேட்டா பேஸ், அந்த கௌஷல் பஞ்சி அப்படிங்கிறது இளைஞர்களுடைய ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல என்னுடைய டேட்டா பேஸ் இருக்கும். இந்த ட்ரைனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 576 மணி நேரங்கள் அப்படிங்கிறது மினிமம். ஸோ அதுக்கு குறைவான ஒரு ட்ரைனிங்கை இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்றது இல்லை. ஸோ மினிமம் வந்து 576 மணி நேரம் இதுல வந்து ட்ரைனிங் இருக்கணும். அதுக்கான ஆதார் பேஸ்டு அட்டெண்டன்ஸ் நம்ம ட்ரைனிங் போறவங்களுக்கும் சரி, ட்ரெயின் பண்றவங்களுக்கும் சரி, அந்த மாதிரியான மானிட்டரிங் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங்ல சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். சேர்ந்துட்டா நம்ம வந்து சின்சியரா இருந்து அந்த மொத்த ட்ரைனிங்கும் முடிச்சு வேலை வாய்ப்புக்கும் நம்மள வந்து அழகா அவங்க தயார்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க.
வேலைவாய்ப்பை உறுதி பண்ணும் இந்த திட்டம். நிச்சயமா. இந்த திட்டத்தில் இணைந்து பயிற்சி பெறுவதற்கு வருமான வரம்பு முக்கியமா? வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எத்தகைய முன்னுரிமை வழங்கப்படுகிறது மேம்? இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி இந்த கௌஷல் பஞ்சிங்கிற டேட்டா பேஸ்ல நான் வந்து என்ன என்ரோல் பண்ணிக்கலாம். வறுமை கோட்டுக்கு கீழே நான் இருக்கும்பொழுது எனக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டியில நான் செலக்ட் ஆகி அந்த ட்ரைனிங்ல போவேன். இன்கேஸ் எனக்கு அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நான் வரல, அந்த டெஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணலனாலுமே அடுத்து வர ட்ரைனிங்ல எனக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இந்த திட்டத்தில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதா மேம்? எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மேம்? நிச்சயமா. இதுல வந்து நம்ம ஓவராலா பார்த்தோம்னா நம்ம வந்து SC/STக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. ஸோ பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவர்களும் பழங்குடி மக்களுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் ஒரு ட்ரைனிங் சென்டர்லயும் இந்த 50% வந்து நம்ம பாத்துக்கணுமா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அதுல ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா நம்மளுடைய நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுற இந்த ட்ரைனிங் திட்டத்திலையும் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் 50% SC/STக்கு இது வந்து ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான ஒதுக்கீடு சதவீதம் 33% இதுல. ஸோ பெண்கள் வந்து நிச்சயமா 33% இதுல இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ஒதுக்கீடு இருக்கு. இதை தவிர நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுற மாநிலங்கள்ல 40% ரெசிடென்ஷியலாவே இந்த ட்ரைனிங்கை நடத்தணும் அப்படிங்கறதும் இந்த திட்டத்துல கொண்டு வந்திருக்கு. தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்துல என்னென்ன வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன? பயிற்சிக்கான கால அளவு எவ்வளவு மேம்? இதுல என்னென்ன பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு வரம்பே ஆக்சுவலா கிடையாது. ஸோ இது விவசாயம் ஆரம்பிச்சு அவங்களுக்கான கைவினை பொருட்களா இருக்கலாம், இல்ல வந்து டெக்னிக்கலா இருக்கலாம், இல்ல பிளம்பிங் ரிப்பேர் மாதிரியான ட்ரைனிங்கா இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ட்ரைனிங்கா இருக்கலாம். அந்த மாதிரி பல துறைகள்ல வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யலாம். என்ன விரும்புறாங்களோ என்ன அவங்களுக்கு வருமோ அதை வந்து தாராளமா அவங்க வந்து எடுத்து பயிற்சி எடுத்துக்கலாம். அந்த துறையில அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுமே கொடுப்பாங்க. இதுல வந்து பல விதமான ட்ரைனிங் கேட்டகரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா மினிமம் ட்ரைனிங் அவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 576 மணி நேரம். அதுக்கு கீழே ஒரு ட்ரைனிங்கை இந்த ஸ்கீம்ல வந்து அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ மினிமம் இங்க ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ட்ரைனிங் எவ்வளவு போகலாம், மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு உச்சவரமா அவங்க வைக்கல. ஸோ நீங்க எவ்வளவு வேணா வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தை வந்து நீட்டிச்சுக்கலாம். ஆனா 576 மணி நேரம் வந்து மினிமமா வச்சிருக்கணும். ஸோ அந்த 3 வருஷ பயிற்சி காலமும் நீட்டிக்கலாம் அப்படிங்கறதோட அர்த்தம் தான் அந்த 15 வயசுல இந்த பயிற்சியை தொடங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ 3 வருஷமும் இவங்க கிட்ட பயிற்சியை பெற்று இவங்களுக்கான உதவி எல்லாத்தையுமே நம்ம வந்து அழகாக கொண்டு வந்தோம்னா அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டைம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தர் அந்த ஸ்கில்ல இருந்து ஒரு பெட்டர் ஸ்கில்லுக்கு அவங்க வந்து தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அழகாக அவங்களுடைய ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கிறதுக்கான ஒரு நல்ல முகாந்திரமா இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். இப்போ இந்த சொந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் தங்கி படிக்கணும், அப்போ வந்து உணவு தங்குமிடம்லாம் இலவசமா? என்னென்ன சலுகைகள் அங்க வழங்கப்படுது? இப்போ இது வந்து பயிற்சி காலத்திலே வந்து யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. இதை தவிர இந்த பயிற்சி காலத்துல அவங்களுக்கு இருக்கிற ஸ்டைஃபண்ட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமும் தாண்டி நீங்க கேட்ட மாதிரி இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பயிற்சி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன், இப்போ எனக்கு வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளி மாவட்டங்கள்லயோ எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அமையுது. பட் என்னுடைய இடத்தை விட்டு எனக்கு வெளியில போகும்பொழுது நிறைய நம்மளுக்கான தயக்கங்கள் இருக்கும். எங்க போய் தங்குவோம், நமக்கான உணவு வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், சேஃப்டி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ட்ரைனிங்கோட வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதோட மட்டும் நிறுத்தாம இதுல மைக்ரேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துக்கு புலம்பெயர்ந்து வராங்க அப்படின்னா அந்த மைக்ரேஷன் சென்டர்ஸும் இதுல வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த சப்போர்ட்டுமே வந்து இந்த திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சி தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. இது குறித்து விளக்கமா சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ராக் இருக்கு. இது வந்து தனியார் நிறுவனங்களோட நம்ம இணைந்து பண்றோம் அப்படின்னும் போது அந்த தனியார் நிறுவனங்கள் யாரு? அந்த தனியார் நிறுவனங்கள் ஒரு ட்ரஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு சொசைட்டில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு LLPயா இருக்கலாம், இல்ல ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுடைய கனெக்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்து அவங்களால வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். இல்ல சில நேரங்கள்ல இதுல வந்து கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிறுவனங்கள்ல கேட்டகரி ABC வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்றதுக்கான ஒரு ஒப்புதலை வந்து இந்த திட்டம் மூலமா அவங்க வந்து கொண்டு வராங்க. மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா திட்டம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். இதன் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.